பொதுவாக வந்து புத்தர பாவகம் அப்படி எல்லா விஷயங்களுக்கும் இது பொதுவான கான்செப்ட். இது அப்படியே மைண்டில் இருக்கலாம், எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம எப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னா, குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, குரு பகவான் வந்து 5ஆம் இடத்து அதிபதியை பார்த்தாலும் சரி, அல்லது சிம்ம ராசியை பார்த்தாலும் சரி, சூரியனை பார்த்தாலும் சரிங்க, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அவங்களுக்கு குழந்தை உண்டு. ஏன் சிம்ம ராசிக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? 5ஆம் வீடு இல்லையா? இதே போல் இதே கான்செப்ட் வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நாம் எடுத்துக்கலாம். எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போட்டோம், 10ஆம் அதிபதி ப்ளஸ்ஸு யாரை பார்க்கணும்? சனியை பார்க்கணும். காலப்புருஷனுக்கு 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் காரகன். எந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலப்புருஷ ரீதியாக பார்க்குறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு இருக்குது, குழந்தை பிறக்குமா பிறக்காது எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட நாம் இந்த ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, இருக்கையா உனக்கு ஒன்றும் கவலைப்படாத, அந்த நேரங்களில் அது வரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் கல்யாணமாகி 2-3 வருஷம் ஏன் கேப் விழுவுது குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு சில ஜாதகங்களில் 5ஆம் இடத்தினுடைய தொடர்புகள் இல்லாமல் தசாபுத்திகள் நடக்கிறது. 5ஆம் இடத்தையோ 5ஆம் அதிபதியோ கோச்சார குரு பகவான் பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து அது இயற்கையாகவே தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு தான் பொதுவாக என்ன சொன்னாங்க, கங்கண பொருத்தம் வரும்போது கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கங்கண பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை வந்து நமக்கு தெரியும் இல்லையா, 2, 5, 7, 9, 11 விழுந்தால் குரு பலன்னு சொல்கிறோம். அப்போ அந்த குருவோட பார்வை வந்து இந்த இடங்களுக்கு வருகிற போது அது இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் இந்த தம்பதிகளுக்கு இருக்கும்போது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கங்கண பொருத்தம். கங்கண பொருத்தமே இல்லைன்னா கூட கல்யாணம் நடக்கும். ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் அப்படின்னு சொல்கிற போது குரு, தேவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தேவகுருன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த அமைப்புக்கு விழுகிற பொழுது அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக தான் அந்த கங்கண பொருத்தங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்ருக்குறோம்.